இந்த வீடியோவில் ஃப்ளோரல் மெரிஸ்டம் இன் பிளான்ட் அனாட்டமி பிஜிடிஆர்வியில் இந்த ஃப்ளோரல் மெரிஸ்டம் ஒரு நியூ டாப்பிக்கை ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ளோரல் மெரிஸ்டத்தை ஃப்ளோரல் அப்பெக்ஸ்னும் சொல்லலாம், இன்ஃப்ளோரசன்ட் டிரான்சிஷனும் சொல்லலாம். ஸோ இதை ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணவர் யார் தெரியுமா? கோபல் இன் 1900. இவர் தான் ஷூட் மெரிஸ்டத்துலேருந்து ஃப்ளவர் மெரிஸ்டம் ஆர் ஃப்ளோரல் மெரிஸ்டம் வருதுன்றதை கண்டுபிடிச்சார். அதாவது மாற்றம் அடையுது, ஷூட் மெரிஸ்டம் தான் ஃப்ளோரல் மெரிஸ்டமாக மாறுதுன்றதை படித்தவர் இவர் தான். ஸ்டடி பண்ணி நம்மளுக்கு சொன்னவரும் குளோபல் இன் 1900 தான் இதை சொன்னார். அவருக்கு அப்புறமா மேயர் ஓவிட்ஸ், கான் அண்ட் அதர்ஸ் இன் 1990s மாலிகுலார் மாடல் ABCDE கொடுத்தாங்க. இப்போ ஃப்ளோரல் மெரிஸ்டம் என்றது பார்த்தீங்கன்னா ஒரு டிட்டர்மினேட் அப்பிக்கல் மெரிஸ்டம். ஏன் டிட்டர்மினேட்னு சொல்கிறாங்க தெரியுமா? இப்போது அப்பிக்கல் மெரிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா டிப்பில் நிறைய நியூ செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்குது இல்லையா? ஆனால் ஃப்ளவர் அப்படி கிடையாது. ஃப்ளவர் வந்து ஃபார்ம் ஆகி அது ஃபர்டிலைசேஷன் ஆகி ஃப்ரூட்டாக மாறி அந்த ஃப்ரூட்டை நாம் எடுத்து சாப்பிட்றோமோ இல்லை அடுத்த ஜென்ரேஷன் உருவாகிற சீடை எடுத்து நம்ம சாயிலில் போடுறோம். அதனால் அது டிட்டர்மினேட். ஸோ அப்பிக்கல் மெரிஸ்டம் வந்து இன்டிட்டர்மினேட் க்ரோத்தை கொடுக்கும். ஆனால் இங்கே ஃப்ளோரல் மெரிஸ்டத்தில் இது ஒரு டிட்டர்மினேட் க்ரோத்தை கொடுக்குது. அண்ட் இந்த ஃப்ளோரல் மெரிஸ்டம் எதுலேருந்து வந்திருக்குன்னு தெரியுமா? ஷூட் அப்பிக்கல் மெரிஸ்டம், சாம்னு சொல்லலாம். SAM, S ஃபார் ஷூட், A ஃபார் அப்பிக்கல், M ஃபார் மெரிஸ்டம். ஸோ ஷூட் அப்பிக்கல் மெரிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் இருந்து தான் இந்த ஃப்ளோரல் ஆர்கன்ஸான செப்பல், பெட்டல், ஸ்டீமன்ஸ், கார்பல்ஸ் டெவலப் ஆகிருக்கு. இன்ஸ்டெட் ஆஃப் இன்டெஃபினட் க்ரோத்னா அது வளர்ந்துக்கிட்டே போகிறதுக்கு பதிலாக இந்த கேலிக்ஸு, கரோலா, ஆண்ட்ரிஷியம், கைனீஷியத்தை கொடுத்து ஒரு டெஃபினட் க்ரோத்தாக மாற்றிருக்கு. ஸோ தியரிஸ் இருக்கு இல்லையா? நம்ம இப்போ அப்பிக்கல் மெரிஸ்டம் தியரி படிச்சிருக்கோம். ரூட் அப்பிக்கல் மெரிஸ்டம் தியரி, ஸ்டெம் ஷூட் அப்பிக்கல் மெரிஸ்டம் தியரி, ஹிஸ்டோஜன், டியூனிகா, கார்பே தியரி, கப்பே கார்பர் கெப்பே தியரி, இந்த மாதிரி நிறைய தியரிஸை படிச்சிருக்கோம் இல்லையா? அந்த ரூட்டுக்கும் ஷூட்டுக்கும். அதே மாதிரி ஃப்ளோரல் மெரிஸ்டத்துக்கும் நம்ம தியரிஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அப்பெண்டிகுலார் தியரி ஆர் கிளாசிக்கல் தியரி. ஸோ இது என்னன்னா, இப்போ லீஃப் எப்படி ஸ்டெம்மில் ஒரு அப்பண்டேஜோ அந்த மாதிரி இந்த ரிசப்டக்கல் மேலே இருக்கிற ஃப்ளோரல் லீவ்ஸ் ஆன செப்பல், பெட்டல், ஸ்டீமன் அண்ட் கார்பலும் அப்பண்டேஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஃப்ளவரை வந்து ஒரு மாடிஃபைட் ஷூட்டாக சொல்கிறாங்க. ஸோ ஃப்ளவருக்குள்ள இன்டர்நெட்ஸ் கம்ப்ரஸ்ட் ஆகிருக்கு. இன்டர்நெட்ஸ் எப்படி இருக்குது? கம்ப்ரஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபில்லோடு. ஸோ ஃபில்லோடுன்னா என்ன பண்ணுது? ஸ்டெம் டூ த ஃபங்க்ஷன் ஆஃப் லீஃப், அதை ஃபில்லோக்ளாடுன்னு சொல்கிறோம். அதே மாதிரி பீட்டியல் டூ த ஃபங்க்ஷன் ஆஃப் லீஃப். அந்த மாதிரி இங்கே ஃபில்லோடி. ஸோ ஃபில்லோடினா த ஃப்ளோரல் ஆர்கன்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் டு லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர். ஸோ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்டேமன்ஸ் வந்து பெட்டலாய்டு ஸ்டேமனாக மாறுறது, பிராக்ட் வந்து பெட்டலாய்டு பிராக்டாக மாறுறது, அந்த மாதிரியெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் இந்த அப்பெண்டிகுலார் ஸ்கெலிட்டத்துக்கு வியூ கொடுக்குறாங்க. அப்பெண்டிகுலார் தியரி ஆர் கிளாசிக்கல் தியரி. ஸோ லீஃபை வந்து ஃப்ளோரல் செப்பல்ஸ், பெட்டல்ஸ், ஸ்டேமன்ஸ் அண்ட் கைனீஷியம் அண்ட் ஸ்டேமன்ஸ்க்கு இணையாக சொல்கிறது லீஃப், ரிசப்டக்கலுக்கு இணையாக சொல்கிறது ஸ்டெம். ஓகே, அப்புறமா ஃப்ளவரை ஒரு மாடிஃபைடு ஷூட்டுன்னு சொல்கிறோம். அதுக்குள்ளே கம்ப்ரஸ்ட் இன்டர்நெட்ஸ் இருக்குது. இதுக்கு பெஸ்ட் சப்போர்ட் வியூ கொடுத்தது ஃபில்லோடி. ஏன்னா பெட்டலாய்டு ஸ்டேமன் இருக்கு இல்லையா? அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆக்சியல் தியரி. ஸோ ஆக்சியல் தியரியில் இப்போ செப்பல், பெட்டல், ஸ்டேமன் மாதிரி கார்பலில் நாம் ஒரு அப்பெண்டிகுலார் ஸ்ட்ரக்சர்னு சொல்ல முடியாது. கைனீஷியத்தை ஒரு அப்பண்டேஜஸாக ஏற்றுக்க முடியாது. ஏன் ஏற்றுக்க முடியாதுன்னா அது அடுத்த ஜென்ரேஷனை உருவாக்குற சீடு அதுக்குள்ளே வச்சிட்ருக்கு. ஸோ ஓவரி ஃபர்டிலைஸ்ட் ஆனால் ஃப்ரூட்டாகவும், ஸோ ஓவியூல் ஃபர்டிலைஸ்ட் ஆனால் சீடாகவும் மாறுது. ஸோ அதனால் இந்த வெறும் சிம்பிள் அப்பண்டேஜாக சொல்லாமல் அது எதுலேருந்து ஃபார்ம் ஆயிருக்குன்னா ஃபார்ம்டு ஃப்ரம் ஃபியூஸ்டு ஆக்சிஸ் ஆர் ஆக்சஸ்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஆக்சியல் தியரியை அப்பெண்டிகுலார் தியரி மாதிரி அக்செப்ட் பண்ணலை, கம்மியாக தான் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மாலிகுலார் தியரி.
ஏபிசி மாடல். இதை கொடுத்தவங்க யாரு? மேயர், ஓ விட்ஸ், கான் அண்ட் அதர்ஸ் இன் 1900ல. ஸோ இவங்களோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா அனட்டாமிக்கல், இந்த ஃப்ளோரலோட ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அந்த ஆர்கனைசேஷன் ஏபிசி மாடல், அதாவது சில ஜீன்ஸ் தான் அந்த ஃப்ளோரல் மெரிஸ்டத்தில் இருக்கிற ஆர்கன்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு உதவுது. ஸோ ஐடென்டிட்டியை கொடுக்கறது. ஸோ இவங்க கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோரல் காம்பினேஷனில் வந்து 3 ஜீன்ஸ் இருக்குது, ஏபிசி ஜீன்ஸ். ஸோ கிளாஸ் ஏ ஜீன்ஸ் வந்து செப்பல்ஸை மட்டும் குறிக்குதான். கிளாஸ் பி அண்ட் சி வந்து பெட்டல்ஸை குறிக்குதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து தப்பாக சொல்லிட்டேன். கிளாஸ் ஏ வந்து செப்பல்ஸை குறிக்குது, கிளாஸ் ஏ அண்ட் பி வந்து பெட்டல்ஸை குறிக்குது, கிளாஸ் பி அண்ட் சி வந்து ஸ்டேமன்ஸை குறிக்குது, கிளாஸ் சி மட்டும் கார்பல்ஸை குறிக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிட்டர்மினேட் ஃபேத் ஆஃப் த மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் ஆன ஃப்ளவரோட ஆர்கனைசேஷனை குறிக்குது. இது எப்படி அரேஞ்ச் ஆயிருக்குன்னா கான்சென்ட்ரிக் ரிங்ஸ். நம்ம ஃப்ளோரல் டயக்ராம் போடுவோம் பார்த்தீங்களா, வெளியில் கேலிக்ஸை காட்டுவோம், உள்ளே வந்து பெட்டல்ஸை காட்டுவோம், அதுக்கு உள்ளே வந்து ஸ்டேமன்ஸை காட்டுவோம், அதுக்குள்ளே தான் கார்பல். ஸோ இது ஒரு கான்சென்ட்ரிக் ரிங்கில் நம்ம கொடுத்துருக்குறோம். இதை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ மாலிகுலார் ரெகுலேஷன் ஆஃப் ஏபிசி மாடல் ஆஃப் த ஃப்ளவர் டெவலப்மெண்ட். ஸோ ஏபிசி மாடலில் ஃப்ளவர் எப்படி டெவலப் ஆகுது? ஸோ ஏபிசி மாடல் நம்ம ஏற்கனவே சொன்னோம். ஏ வந்து யாருக்கு ரெஸ்பான்சிபிள்? செப்பலுக்கு. பி அண்ட் ஏ அண்ட் பி சேர்த்து பெட்டலுக்கு, சி தட் இஸ் பி அண்ட் சி சேர்த்து ஸ்டேமனுக்கு, சி மட்டும் கார்பலுக்கு. இப்போ ஏ ஜீன்ஸ் என்ன? ஏ பெட்டாலே 1, ஏ பெட்டாலே 2 இன் ஆர்பிடியாப்சிஸில் பார்த்துருக்காங்களாம். ஸோ ஏ ஜீன் எதில் பார்த்துருக்காங்க? ஏ பெட்டாலே 1, ஏ பெட்டாலே 2 ஆர்பிடியாப்சிஸில் பார்த்துருக்காங்க. அண்ட் இது வந்து எதுக்கு ரெஸ்பான்சிபிள்? இந்த ஏ பெட்டாலே 1 அண்ட் ஏ பெட்டாலே 2 யாரை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க? செப்பல்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ செப்பல்ஸ் தான் ஃப்ளாரோட அவுட்டர் வேர்ல், அதை தான் வேர்ல் 1ன்னு சொல்கிறாங்க. ஸோ இன் காம்பினேஷன் வித் பெட்டல் பி. ஸோ காம்பினேஷன் வித் ஏன்னா அடுத்து என்ன? ஏ ப்ளஸ் பின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ ஏவோட கம்பைன் பண்ணி பி யாருக்கு ரெஸ்பான்சிபிள்? பெட்டல் எந்த வேர்ல்? ஃப்ளவரில் செகண்ட் வேர்ல் இல்லையா, அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பி ஜீன்ஸ் ஏ பெட்டாலே 3 பிஸ்டலேட்டா, ஏ பெட்டாலே 3 பிஸ்டலேட்டா. இங்கே வித் ஏ, ஸோ ஏவோட சேர்ந்து பெட்டல்ஸும், அதாவது பி ஜீன் ஏவோட சேர்ந்தா பெட்டல்ஸை கொடுக்குது, அதே பி ஜீன் சிவோட சேர்ந்தா ஸ்டேமன்ஸை கொடுக்குது. இதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம சொன்ன 3 கான்செப்ட் வருது இல்லையா, அடுத்து சொல்லிட்டு சொல்கிறேருங்க. சி ஜீனுனா ஏ கேமஸ்னாவே என்னது? கார்பல், கைனீஷியத்தை குறிக்குது. இது எந்த வேர்ல்? ஃபோர்த் வேர்ல். அண்ட் வித் பி ஸ்டேமன்ஸ் வேர்ல் 3 ஆல்சோ கண்ட்ரோல்ஸ். இது வந்து ஃப்ளோரல் மெரிஸ்டத்தோட க்ரோத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணணுமோ அந்த இடத்துல இந்த சி ஜீன் ஸ்டாப் பண்ணும். இப்போ 3 ஏ பி சி. ஸோ ஏ வந்து ஏல என்ன இருக்குது? ஏ பெட்டாலே 1, ஏ பெட்டாலே 2. ஸோ ஏ மட்டும் எதுக்கு ரெஸ்பான்சிபிள்? செப்பல்ஸ், அது வேர்ல் 1க்கு ரெஸ்பான்சிபிள். அண்டு இந்த ஏவும் ஜீன் பியும் சேர்ந்து பெட்டலை உருவாக்குதா? ஸோ பெட்டல். ஓகே, நெக்ஸ்ட் 1 வந்து பி ஜீன் ஏ பெட்டாலே 3யும் பிஸ்டலேட்டா. அப்போது இந்த பி ஏவோட சேர்ந்து பி வந்து பெட்டலை நிர்ணயிக்குதா? ஸோ வேர்ல் நம்பர் 2 ஃபார்ம் ஆச்சா? அப்புறமா சியோட அந்த பி வந்து சியோட சேர்ந்து ஸ்டேமன்ஸை உருவாக்குதா? வேர்ல் 3யை உருவாக்குது. இப்போ வந்து சி ஜீன். ஸோ சி ஜீன் மட்டும் இந்த ஏ கேமஸ்ன்னு சொல்கிறோம். அது எதுக்கு ரெஸ்பான்சிபிள்? கைனீஷியத்துக்கு மட்டும், அதாவது கார்பலுக்கு மட்டும் ரெஸ்பான்சிபிள் தான். ஸோ சி தனியாக இருந்ததுன்னா அது என்ன உருவாக்குது? கார்பல். இது வேர்ல் நம்பர் 4. அப்போ பியோட சேர்ந்து சி வந்ததுன்னா என்ன உருவாக்குதுன்னு சொன்னோம்? ஸ்டேமன்ஸே உருவாக்குறோமா? அது வேர்ல் 3. ஸோ இது எல்லாமே இந்த 3 ஜீன்ஸ்லேருந்து இது வந்து, அதாவது இது எதை நிர்ணயிக்குது? எதோட இதை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கு? ஃப்ளவரோட க்ரோத்தை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கு. அண்ட் இதுக்கப்புறம் வந்து ஏபிசிடிஇ மாடல். ஸோ நம்ம வந்து ஸ்டேமன்ஸ் கார்பல் வரையும் தான். ஆனால் நம்ம சீடை பற்றி சொல்லணும் இல்லையா? சீடுன்றது என்னவா நடக்குது? ஓவியலா. ஸோ டி என்றது வந்து ஓவியலுக்கும், இ என்றது வந்து ஃப்ளோரல் ஆர்கன்ஸ் ஐடென்டிட்டி செப்பலேட்டா ஜீன்ஸ். அதாவது டி ஓவியலை குறிக்குது,
இ வந்து அந்த ஃப்ளோரல் ஆர்கன் ஐடென்டிட்டியவும் செப்பலேட்டாவையும் குறிக்குது. இப்போ இங்கே பார்க்கலாம் இந்த ஜீன்ஸ் லீஃபி LFY. ஸோ லீஃபின்னாவே என்னது ஃப்ளோரல் மெரிஸ்டம் ஃபார்மேஷன். ஸோ இந்த ஜீன்ஸ் இன்வால்வ் இன் ஃப்ளோரல் மெரிஸ்டம் ஐடென்டிட்டி சொன்னோம் இல்லையா. லீஃபின்னாவே LFY. இது வந்து ஃப்ளோரல் மெரிஸ்டம் ஃபார்மேஷனை குறிக்குது. ஏ பெட்டாலே 1ன்னா இது வந்து மெரிஸ்டம் ஃப்ளோரல் மெரிஸ்டம் ஐடென்டிட்டியை குறிக்குது. ஸோ ஏ பெட்டாலே 1ன்னா AP1. ஸோ AP1 எதை குறிக்குது ஃப்ளோரல் மெரிஸ்டம் ஐடென்டிட்டியை குறிக்குது. காலிஃப்ளவர் CAL இது யாரோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க AP1. AP1 என்னது ஃப்ளோரல் மெரிஸ்டத்தோடு சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. டெர்மினல் ஃப்ளவர் 1 TFL. டெர்மினல் ஃப்ளோரல் வந்து TFL அந்த ஃப்ளோரல் மெரிஸ்டத்தை சப்ரஸ் பண்ணணும் இல்லையா. ஏன்னா இவங்க இன்டிட்டர்மினேட் growth. ஸோ அதனால ஃப்ளோரல் மெரிஸ்டத்தை சப்ரஸ் பண்ணி ஆகணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்தெந்த ஜீன்ஸ் இன்வால்வ் ஆகுதுன்னா LFY லீஃபி. இவங்க ஃப்ளோரல் மெரிஸ்டத்தை ஃபார்மேஷனை ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஸோ லீஃபின்னா ஃப்ளோரல் மெரிஸ்டம் ஃபார்மேஷனை ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஏ பெட்டாலேன்னா ஃப்ளோரல் மெரிஸ்டத்தோட ஐடென்டிட்டி செப்பல் பெட்டல் அந்த மாதிரி ஐடென்டிட்டி பண்ணுறாங்க. காலிஃப்ளவர் CAL வந்து APIயோட சேர்ந்து வேலை செய்கிறாங்க. டெர்மினல் ஃப்ளவர் TFL1 வந்து அந்த ஃப்ளோரல் மெரிஸ்டத்தோட ஃபங்க்ஷனை சப்ரஸ் பண்ணி இன்டெட்டர்மினேட் growth-ஐ மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த ஃப்ளோரல் மெரிஸ்டம். ஸோ டிட்டர்மினேட் growth. ஸோ டிட்டர்மினேட் growthனா இது ஒரு பர்டிகுலர் இடத்துல ஃப்ளோரல் ஆர்கன்ஸோட growth-ஐ சீஸ் பண்ணணும், ஸ்டாப் பண்ணணும். ஆர்கன்ஸ் அரேஞ்ச்ட் இன் த வேர்ல்ஸ். அதாவது நம்மளுக்கு ஆர்கன்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் செப்பலுக்கு அடுத்து பெட்டலுக்கு அடுத்து ஸ்டீமனுக்கு அடுத்து கார்பல். இந்த மாதிரி அழகான அரேஞ்ச்மெண்ட்டை கொடுத்துருக்கு. இது எல்லாத்தையும் யார் பார்த்துட்டு இருக்காங்க ஃப்ளோரல் மெரிஸ்டம் தான். ஸோ கண்ட்ரோல் பை ரெகுலேட்டரி ஜீன்ஸ் அண்ட் ஹார்மோன்ஸ் ஆக்சின் சைட்டோகைனின் ஜிப்ரலின்ஸ் இதெல்லாமே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. இது ஒன் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த ஃப்ளோரல் மெரிஸ்டம் தான். ஸோ ரெகுலேட்டரி ஜீன்ஸும் இருக்குது, ஹார்மோன்ஸும் இருக்குது, ஆக்சின் சைட்டோகைனின் ஜிப்ரலின்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ லீட்ஸ் டு த ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் ஆஃப் த பிளான்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிட்டர்மினேட் growth. அப்புறமா வந்து வேர்ல்ஸ் ஆர்கன் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் வேர்ல்ஸ் கரெக்டாக இருக்கான்னு. ரெகுலேட்டரி ஜீன்ஸ் அண்ட் ஹார்மோன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சின் சைட்டோகைனின் ஜிப்ரலின்ஸை பார்க்குது. ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் ஆஃப் த பிளான்ட்டை உருவாக்குறது லீட் பண்ணுறது இந்த ஃப்ளோரல் மெரிஸ்டம் தான். சிக்னிஃபிகன்ஸ். ஸோ பேசிஸ் ஆஃப் ஃப்ளவர் ஃபார்மேஷன் அண்ட் ரீப்ரொடக்ஷன். ஸோ ஃப்ளவரை ஃபார்ம் பண்ணுறதும் ரீப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு காரணமே இந்த ஃப்ளோரல் மெரிஸ்டம் தான். எசென்ஷியல் ஃபார் ஆஞ்சியோஸ்பெர்ம் டைவர்சிட்டி. ஸோ ஆஞ்சியோஸ்பெர்ம் டைவர்சிட்டியை உருவாக்குதா. ஸோ வெவ்வேறு இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் ஃப்ளவரை வச்சு தானே நம்ம கிளாஸிஃபிகேஷன்லாம் பார்த்துருக்கோம் டாக்ஸானமியில். ஸோ அதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா. அண்ட் ஃப்ளோரல் மெரிஸ்டம் எப்படி இருக்குது. ஸோ ஃப்ளோரல் மெரிஸ்டம் வந்து ஃப்ளாரிகல்ச்சர், கிராப் ப்ரீடிங், ஜெனட்டிக் இன்ஜினியரிங் ஆஃப் ஃப்ளோரல் ட்ரேட்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். என்னோட பழைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கீங்கன்னா போய் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.